ராகாப் இந்த பேரை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? பழைய ஏற்பாடு யோசுவா புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் வேசின்னு சொல்லப்பட்ட இந்த பெண் புதிய ஏற்பாடு யாக்கோபுடைய புஸ்தகத்தில் நீதியுள்ளவளாக்கப்பட்டாள் அப்படின்னு சொல்லப்படுறா. எப்படி ஒரு வேசி நீதியுள்ளவள் அப்படின்னு மாறினான்னு பார்ப்போமா? இது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பழைய ஏற்பாடு யோசுவா புஸ்தகத்துக்கு போகணும். 2வது அதிகாரத்தை வாசிக்கணும். நான் எப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிறேன். யோசுவா 2 மனுஷர்களை எரிகோவை வேவு பார்க்குறதுக்காக அனுப்பி வைக்கிறாரு. அந்த 2 மனுஷங்களும் எரிகோவுக்கு போய் இந்த ராகாப்னு சொல்லப்பட்ட வேசியுடைய வீட்டில் தங்கி இருக்கிறாங்க. இப்போது இந்த 2 மனுஷர்கள் வந்திருக்கிற விஷயம் எரிகோ ராஜா காதுக்கு போகுது. உடனே ராஜா அங்கிருந்து ஆள் அனுப்பி வைக்கிறாரு. அங்கே யார் வந்திருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வர சொல்லி. இப்போ அந்த மனுஷர்கள் வந்து ராகாப் கிட்ட கேட்குறாங்க, இங்கே யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு. ராகாப் அந்த 2 இஸ்ரவேல் புத்திரரையும் தன்னோட வீட்டில் ஒளிச்சு வச்சுட்டு வந்தாங்க, ஆனால் யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க அப்போவே போயிட்டாங்கன்னு போய் சொல்கிறாங்க. இப்போது ராகாப் இந்த இஸ்ரவேல் புத்திரரை காப்பாற்றினதுனால தான் நீதியுள்ளவளாக்கப்பட்டாளா புதிய ஏற்பாடில்? கண்டிப்பாக இல்லை. யோசுவா 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், இந்த வேசி தன்னுடைய வாயிலிருந்து சில விசுவாச வார்த்தைகளை சொல்கிறா. என்ன சொன்னால் தெரியுமா? உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் அப்படின்னு தன்னுடைய வாயிலிருந்து சொல்கிறா. பாவம் செஞ்சு வேசின்னு தள்ளப்பட்ட இந்த ஸ்திரீக்கு என்ன கிடைச்சதுன்னு தெரியுமா? தன்னுடைய வாயிலிருந்து வந்த இந்த விசுவாச வார்த்தையினால கர்த்தர் எரிகோவை அழிச்ச சமயம் இந்த ராகாபும் அவளுடைய குடும்பமும் மொத்தமாக காப்பாற்றப்படுறாங்க. எவ்வளோ நல்லவர்ல நம்ம ஆண்டவர். ஒரே ஒரு விசுவாச வார்த்தை அந்த வேசியோட வாயிலிருந்து வந்தது. அவளை அவளுடைய குடும்பத்தோடு சேர்த்து கர்த்தர் அந்த பெரிய அழிவில் இருந்து காப்பாற்றினாரு. இதனால தான் யாக்கோபு 2வது அதிகாரம் 25வது வசனத்தில், அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதியுள்ளவளாக்கப்பட்டாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வேசி அவளுடைய மனசில் இருந்த விசுவாசத்தை கிரியை மூலமாக வெளிப்படுத்தின உடனே அவளுக்கு ஒரு ரட்சிப்பும் கிடைச்சிது. நீதியுள்ளவள் அப்படின்னு தன்னுடைய ஐடென்டிட்டிக்கே மாற்றம் வந்தது. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பாவம் ஒரு தடையாக உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்குன்னா ஒரே ஒரு விசுவாச வார்த்தை போதும். அந்த விசுவாசம் கிரியை மூலமாக வெளிப்பட்டால் மட்டும் போதும். ஆண்டவர் நம்மளை நீதியுள்ளவர்களாக மாற்ற என்றைக்குமே போதுமானவராக இருக்கிறார். எந்த டேக்லைன் இந்த உலகத்தார் நமக்கு கொடுத்திருந்தாலும் தேவன் நினச்சா அந்த டேக்லைன் எல்லாம் ஒரே நிமிஷத்தில் மாற்ற முடியும். விசுவாசிங்க, விசுவாசத்தை கிரியை மூலமாக வெளிப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.